இன்று போதை பழக்கம் என்பது ஒரு தனிநபரின் பலவீனம் மட்டுமல்ல, மாறாக மனிதகுலம் முழுவதையும் அச்சுறுத்தும் உலகளாவிய பேரிடராக மாறியுள்ளது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனின் தகவலின்படி ஆண்டுதோறும் சுமார் 32 லட்சம் பேர் மது மற்றும் போதைப் பொருட்களின் பயன்பாட்டால் உயிரிழக்கின்றனர். ஐக்கிய நாடுகள் சபையின் போதைப் பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு அலுவலகம் வெளியிட்டுள்ள உலகளாவிய அறிக்கையின்படி கடந்த 10 ஆண்டுகளில் போதைப் பொருள் பயன்பாடு 30% அதிகரித்துள்ளது. இந்த புள்ளி விவரங்கள் சட்டங்கள், தண்டனைகள் மற்றும் அரசின் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மட்டும் இந்த கொடிய பிரச்சனையை ஒழிப்பதற்கு போதுமானதாக அமையவில்லை என்பதையே வெளிப்படுத்துகின்றன. இஸ்லாம் இந்த நெருக்கடியான தீர்வை சட்டத்தின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் சிந்தனை, ஒழுக்கம் மற்றும் ஆன்மீகம் ஆகிய அடிப்படைகளிலும் வழங்குகிறது. திருக்குர்ஆன் தெளிவாக கூறுகிறது, உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவில் தள்ளிக் கொள்ளாதீர்கள். மேலும் மது மற்றும் போதைப் பொருட்களை ஷைத்தானின் அருவருப்பான செயல்கள் என்று அறிவித்து அவற்றிலிருந்து முற்றிலும் விலகி இருக்குமாறு கட்டளையிடுகிறது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவன் மது அருந்தும் நேரத்தில் அவன் முழுமையான ஈமானுடையவனாக இருப்பதில்லை. இந்த நபிமொழி போதை பழக்கத்திற்கான உண்மையான தீர்வு சட்டத்தின் மீதான பயம் மட்டுமல்ல, உயிரோட்டமுள்ள இறை நம்பிக்கை, அல்லாஹ்வின் முன் பதிலளிக்க வேண்டிய பொறுப்புணர்வு மற்றும் உறுதியான நற்குணங்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது. என்றும் நாம் இறை நம்பிக்கை, இறையச்சம், மறுமை விசாரணை குறித்த விழிப்புணர்வு, நல்ல குடும்ப வளர்ப்பு, தரமான கல்வி, சமூக விழிப்புணர்வு மற்றும் பயனுள்ள சட்ட அமலாக்கம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்தால் போதை பழக்கத்தின் கொடுமையை வெற்றிகரமாக ஒழிக்க முடியும்.